ஆடி மாதத்தில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கெலாம் வந்து டைம் இருக்கா சார்? கூழ்னா மார்னிங் தான் ஊற்றணும், தீ மிதிக்கிறது அப்படின்னா வந்து ஈவினிங் தான் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கு? பொதுவாகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணோம், அபிஜித் முகூர்த்தத்தில் என்ன பண்ணோம், கோதூளி லக்னம் சாயந்தரத்தில் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வரும்போது நீங்கள் கூழ் ஊற்றுறதும் சுவாமிக்கு வந்து படையல் போடுறதும் இதெல்லாம் செய்வாங்க. சில பேர் இரவில் வந்து படையல் போட்டு வழிபடுவாங்க. அதே மாதிரி மாலையில் வந்து கோதூளி லக்னத்தில் வந்து நெருப்பு மெரிக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா மத்தியானம் 12 மணிக்கு நீங்கள் நெருப்பு மெரிச்சிங்கன்னா ஏற்கனவே அனல் தகிக்கும், இதில் அந்த சூடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே அதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க பெரியவங்க செஞ்சுருக்காங்க. சில இடத்துல வந்து இரவில் வந்து பூக்குண்டம் அது வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த சீதோஷ்ண நிலையை வச்சு பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அந்த கடகத்தில் வந்து சூரியன் சேரும் காலம் இது வந்து ஒரு அற்புதமான காலம். அந்த காலத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஆடி மாதத்தை வந்து குலதெய்வ வழிபாடு இது வரைக்கும் எனக்கு தெரியாது சார், நான் போகவே இல்லை சார். இப்போ கூட நிறைய பேர் நம்ம இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே குலதெய்வம் தெரியுமான்னு தெரியாது. எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதுதான் குலதெய்வமே. இதில் ஜோதிடர் சொல்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஜோதிடர் பஞ்சமஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் அவர் வந்து குறித்து வச்சு அதில் உள்ள கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள் அது எந்த காலில் இருக்குதுன்னு முடிவு பண்ணி அவர் சொல்லுவார். ஆனால் குலதெய்வம் மாத்திரம் உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் குலதெய்வம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். குணசுந்தரி மதுரவாயிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், பையனுக்கு வந்து எங்க பையனுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 18/5/1991 சனிக்கிழமை காலையில 11:30 மணிக்கு சனிக்கிழமை. சரி, உங்க பிள்ளை பேர் என்ன? ஈசா. வெரி குட். அகலமான நெற்று, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், தெள்ள தெளிவாக பேசுவான். இவனுக்கு 2 பிரச்சனைகள். 1 திருமண வாழ்க்கை, 2 செய்யும் தொழில். நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? உத்தியோகம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் நிம்மதியான உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? அதே மாதிரி இவருக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குதே அப்படின்னா இவர் எந்த ஊரில் இருக்காருமா? இங்கே மெட்ராஸில் தான். இங்கே தான் சார், என் கூட தான் இருக்கிறாங்க. சென்னையில் எங்கே? ஆமாங்க சார். சென்னையில் எங்கே? மதுரவாயில். மதுரவாயில். இவரை கூட்டிக்கிட்டு ஒரு முறை ராமேஸ்வரன்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு பெண் அகால மரணம் உங்கள் வீட்டில், ஒரு பெண் அகால மரணம் அப்படிங்கிறதுனால இவருடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது. இது பொது நிகழ்ச்சின்றதுனால என்னால் சூட்சுமமாக தான் சொல்ல முடியும். ஆகவே ராமேஸ்வரம் இவர் வருவாரா கோவிலுக்கு? அது சரிங்களா, கேட்கணும். கேளுங்க. அவனுடைய கர்மத்தை அவன்தான் போர்க்க வேண்டும். ஆகவே அவனை கூட்டிக்கிட்டு ராமேஸ்வரம் கோவிலில் போயிட்டு திரு தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. முதல்ல அந்த பெண் சாபம் போகும். திருமண வாழ்க்கையில் இவருக்கு மன நிம்மதியும் உத்தியோக உயர்வும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆடி மாதத்தில் வந்து நம்ம கோவிலில் தான் போய் செய்யணுமா எல்லா விஷயங்களையும், இல்லை வீட்லேயும் செய்யலாமா? வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம், இல்லை கோவிலில் மட்டும்தான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. கோயிலில் செய்கிற விஷயங்கள் சிலது இருக்குது, வீட்டில் செய்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் கூட இப்போ இந்த வீடுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன தெரியுங்களா, துள்ளு மாவு இருக்குது இல்லைங்களா? இந்த துள்ளு மாவு வந்து நம்ம கோயிலில் பண்ண மாட்டாங்க, நம்ம வீட்டில் தான் பண்ணுவோம். அந்த துள்ளு மாவும் அந்த வேப்பிலையும் கொடுப்பாங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆரோக்கியத்துக்காக தான். அதுவும் வந்து வலிவு பெறுவதற்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அது நிறைய கொடுப்பாங்க. அந்த துள்ளு மாவுங்கிறது அவ்வளவு சத்தானது. அதை வீட்டில் செய்யணும். அதே மாதிரி விளக்கு, நிறைய பேர் மாவிளக்கு போடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நேர்த்தி கடனில் வந்து ஆடி மாதத்தில் உடம்பு சரியில்லாதவங்க, உயிருக்கு ரொம்ப கண்ட காலத்தில் இருந்தவங்க, சொஸ்தமாகாத இருந்த வியாதி, அவங்கெல்லாம் கோவிலில் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்கள் கோயிலில் தான் போய் பண்ணணும். ஆனால் இப்போ கோயிலில் பண்ணுறத வந்து வீட்டில் பண்ணுறது கோவில்ன்றது பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் கோவிலில் என்ன தான் பண்ணாலும்
அந்த பித்ருக்களுக்கும் குல தெய்வத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இந்த நிகழ்ச்சி முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வம் அம்மன் வழிபாடு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்வேன். இந்த ஆடி மாதத்தில் கடகத்தில் வந்து சூரியன் இருக்கும் காலத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பூர்வ ஜென்ம கர்மம் போகும், திருமண தடை போகும். ரொம்ப நாளாக வீட்டில் தடை உள்ளவங்க இப்போ அந்த அம்மா கூட என்ன சொன்னாங்க பாருங்கள், அவங்கள நான் கேட்கணுங்க ஒரு வார்த்தை. அப்போது அவர் வருவாரான்னு தெரியல, ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு. நான் அதனாலேயே அந்த பரிகாரம் சொல்ல முடியல எனக்கு. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் சிறப்பாக பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வரைக்குங்க ஒரு புடவை எடுத்து கொடுங்க, அந்த ஒரு புடவை வஸ்திர தானம் பண்ணுங்க. அந்த 30 நாள் விரதம் இருக்கிறது மகா புண்ணியம். தேக ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆடி மாதத்தில் சேத்ராடனம் போகும்போது ஜீவ நதியில் குளிக்கிறது, கடற்கரை ஸ்நானம் பண்ணுறது நல்லது. கடற்கரையில் ஏன் குளிக்க சொல்கிறோம், கடல் தண்ணீரில் அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதாவது டாக்ஸிக் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில், அனல் பூமி, இங்கே நிறைய வேர்வை வரும். நம்ம வேலை செய்ய நிறைய வேர்வை வரும். அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் போகிறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் அங்கே போய் குளிக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம் போகும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். கடற்கரையிலையும் நதிக்கரையிலையும் நீங்கள் தானம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு சின்ன ரகசியம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். விஜயலட்சுமி பட்டாபிராமத்துலேருந்து நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க, சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா விஜயலட்சுமி. என்னுடைய பெண்ணுக்காக கேட்கணும் சார். டேட் ஆஃப் பர்த் 27/9/2004 சார். எத்தனை மணிக்குமா? திங்கட்கிழமை மாலை 6:05 சார். பாப்பா பேர் என்னம்மா? தீபிகா சார். எந்த ஊரில் இருக்கீங்க? பட்டாபிராம் தான் சார். டவுன்லேயே இருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆவடி பக்கத்துலேயே சார். எனக்கு ஆவடி பக்கத்தில் இருக்கிறது தெரியும். அங்கே 2 கோயில் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன கோயில் சார்? ஒன்று வந்து சிவன் கோயில், இன்னொன்று வந்து பெருமாள் கோவில். சிவன் கோவில் அற்புதமான கோவில் பட்டாபிராம்லேயே மிக பிரமாதமான கோவில். பெருமாள் கோவில் வந்து நெல்லி மரத்தின் கீழே வந்து இந்த பெண்ணுக்கு தீபம் போட்டால் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல எதிர்காலம் அமையும், சோம்பேறித்தனம் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை வந்து கண் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. இதுக்கு மருந்து தான் வேலை செய்யுமே ஒழிய கோவில்களில் பரிகாரங்களோ தானங்களோ தர்மங்களோ விளக்குகளோ பிரயோஜனம் இல்லை. கண், தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். நல்ல படிப்பா. உங்கள் பட்டாபிராமில் இந்த பெருமாள் கோவில் இருக்குல்லம்மா, தெரியும்ல? பட்டாபிராம் மெயின் அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது பெருமாள் கோவில். அந்த கோவிலில் நெல்லி மரத்தின் கீழே நெய்யில் வந்து நெல்லிக்காயிலேயே தீபம் போடுங்க. அந்த நெல்லிக்காயை அப்படி தூக்கி போட்டு வந்துடாதீங்க. அந்த நெல்லிக்காயை இந்த பிள்ளையை சாப்பிட சொல்லுங்கள். பதமாக நெல்லிக்காய் வெந்து நெய்யோட அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த பெண்ணுக்கு ஆரோக்கியத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஸ்ரீனிவாசன், நீங்கள் தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஸ்ரீனிவாசன், சொல்லுங்க சார். நிகழ்ச்சி நல்லா இருக்கு சார், பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் உங்க நிகழ்ச்சி. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க. சரிங்க சார். நான் பிறந்தது சார் 16/1/1973 சார். எத்தனை மணிக்கு? 3:30 AM. எந்த ஊரில்? மதுரையில் இருக்கேன் சார். வெரி குட். பிறந்தது மதுரை தானா? அனுப்புவோட்டா சார் பிறந்தது. வெரி குட். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள்கள் சார். நான் இது வரைக்கும் அடுத்தவனுக்கு கொடுத்து நல்லா இருக்கான் சார். ஆனால் நான் அங்கே தான் நிற்கிறேன், நான் இன்னும் மேலே வரவே முடியலையே. இதுக்கு என்ன காரணம்? இதுதான் உங்கள் கேள்வி. ஆமாம் சார். கூடல் அழகர், கூடினால் அழகு, கூடல் அழகர். அப்படிப்பட்ட ஒரு கோவில், அற்புதமான கோவில் இல்லையா? ஆமாம் சார். போயிருக்கீங்களா? பெருமாள் பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன் சார் பெருமாள் கோவிலுக்கு. புளியோரை. என்ன சார் புரியல? அங்கதான் சார் எனக்கு இது கல்யாணம் முடிஞ்சுச்சு. அப்படியா? ஆமா சார். அருமை அருமை. நீங்கள் கூடலழகர் கோவிலில் போயிட்டு புளியோரை ஒரு முறை நீங்கள் போய் தானம் பண்ணால் போதும். அங்கே சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. முதல்ல உத்தியோகம், வருமானம், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் போகும், மன நிம்மதி வரும். அந்த தீர்த்தம் வாங்கி சுவாமி கோவிலில் முகத்தில் தெளிங்க. முதல்ல பீடை போகும்,
குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் கூடும், கடன் தீரும். வேற ஏதாவது விட்டுட்டேன் நான் இல்ல சார். கரெக்டாக முடிச்சிட்டேன்ல. கூடல் அழகர் அப்படிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கேட்டேன் மெயினா. தேங்க்யூ. பாய்.